welcome you all once again to the webinar, and where we are going to discuss regarding the NRI insurance blueprint. So basically, in the webinar, I focus on and what I'm going to preach you is that ஒரு என்ஆர்ஐயா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இன்சூரன்ஸ் நீங்க வச்சுக்கணும், அதை எடுக்கிறதுக்கான பர்பஸ் என்ன, அதுல ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வெபினார்ல பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி எஸ் as I said, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் இன்சூரன்ஸ் அண்ட் வை அஸ் அன் என்ஆர்ஐயா நீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படுது, அண்ட் ஜிஎஸ்டி எப்படி அப்ளை ஆகும், அண்ட் on what grounds you might get a premium discounts in your insurance. Let's say for a health insurance நீங்க அவைல் பண்றீங்க அப்படின்னா அதுல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறது, அது எப்படி ஒர்க் பண்றதுன்னா, அண்ட் யா எசென்ஷியல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ யா இன்சூரன்ஸுங்கிறது என்னன்னு பாத்தீங்க, இட் இஸ் பேசிக்லி யோர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ பேசிக்கா இன்சூரன்ஸுங்கிறது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் இஸ் தேர் டு ஹெல்ப் யூ இன் கேஸ் ஆஃப் எனி ஃபைனான்ஷியல் ரிஸ்க் ஹேப்பனிங் இன் யோர் லைஃப். அது அன்எக்ஸ்பெக்டட் ஏதாச்சும் ஒரு அன்சர்டனிட்டி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த டயத்துல உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ரிஸ்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் மல்டிபிள் இன்சூரன்ஸ் அண்ட் இட் ஒர்க்ஸ் இன் கான்செப்ட் ஆஃப் pooling method where many people pays a premium and then அந்த பே பண்ண ப்ரீமியம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ரிஸ்க் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ரிஸ்க் இஸ் ஷேர்ட் பை மல்டிபிள் ப்ரீமியம் பேட் பை த அதர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த 10 பேரோட ப்ரீமியமையும் வச்சு ஒருத்தவங்க பேர் பண்ற லாஸ கம்பெனி வந்து பொறுப்பேற்றுட்டு அந்த இதுக்குரிய அமௌண்ட்டை வந்து in the insured person, I mean, he also pays a premium. வேற ஒருத்தவங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னா அப்போ அவருக்கு வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு ஃபார் தி பர்சன். ஸோ அதுதான் வந்து இன்சூரன்ஸ். ஸோ இது எப்போ தேவைப்படும் அண்ட் இது ஏன் தேவைப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே வந்து ஒரு கோலை நோக்கி ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துக்காக நம்ம மணி வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். இட் கேன் பி லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணுங்கிற ட்ரீமா இருக்கலாம், ஆர் ஒரு சைல்டு எஜுகேஷன்ஸா இருக்கலாம், சைல்டோட வெட்டிங்கா இருக்கலாம், வாட் எவர் இட் கேன் பி. அதுக்கு நம்ம ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்க போகும்போது அதுக்கு பெரிய ஹிண்ட்ரன்ஸா அண்ட் மேஜர் அன்அவாய்டபிள் ஹிண்ட்ரன்ஸா எது வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, medical emergencies or any uncertainties. Uncertainty can be of any form. Like let's say for example, உங்க எக்ஸ்பென்சிவ் காரோட ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் வருது அப்படின்னா இருக்கலாம், ஆர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து விஷயங்களை யூ கான்ட் அவாய்ட் அண்ட் அட் த சேம் டைம் இட் டேக்ஸ் ஆல் யோர் சேவிங்ஸ். அதாவது ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து உங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்வீட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் மஸ்ட் ஹேவ். அண்ட் இப்போ இன்சூரன்ஸ் இருக்கனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூ கேன் அவாய்ட் த ரிஸ்க். தட்ஸ் இட். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி லைக் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம சேவிங்ஸ்ல இருந்தா நம்ம மேக்ஸிமம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ அ கான்செப்ட் வேர் எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுக்கு. அண்ட் there is one main factor that and there is a difference between an emergency fund and an insurance. So emergency fund help பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, no, it actually helps. பேரண்ட் சினாரியோ உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கும் போது அது ஹெல்ப்ஸ். பட் இப்போ நீங்க லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் கிரியேட்டட் அ வேல்யூ ஆஃப் 10 lakhs ஃபார் யுவர் ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்துல எனி ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் நீங்க அதுல வந்து ஒரு 5 lakh அப்படி நீங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப அந்த 5 lakh நீங்க வந்து அந்த எமர்ஜென்சி ரிசர்வ்குள்ள போடுறதுக்கு இட் வில் டேக் அ ஸ்பான் டைம். பட் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் கெட் ரீஸ்டோர். உங்களுக்கு வந்து ரீஸ்டோரேஷன் ஆப்ஷன் இருக்கனால அந்த வேல்யூ உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறதுனால யூ கேன் யூஸ் இட் ஃபார் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் தென் த வேல்யூ நீங்க அஷ்யூர் பண்ணிருக்க வேல்யூ வில் பி தேர் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் சே நீங்க ஒரு 10 lakh சம் அஷ்யூர்க்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு 5 lakh கிளைம் பண்றீங்க இல்லை 7 lakh கிளைம் பண்றீங்க அப்படின்னா அந்த கிளைம் செட்டில் ஆன அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி அது ஃபுல் வேல்யூ 10 lakh ஆயிடும். பட் இதே எமர்ஜென்சி கார்பஸ்னா யூ வில் ஹாவ் டு ரீபில்ட் ஃப்ரம் ஸ்கிராச் டு கெட் தட் அமௌண்ட். ஸோ அதனால தான் இன்சூரன்ஸ் வந்து உங்களோட மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஆர் உங்களோட ஒரு வெல்த் கிரியேஷன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு கீ மேஜர் ரோல் வந்து அது பிளே பண்ணுது. ஓகே, சரியா? ஒரு என்ஆர்ஐ இருந்துட்டு உங்களுக்கு ஏன் இன்சூரன்ஸ் வேணும்? ஸோ பேசிக்கா
நான் இந்தியால இல்லையே, எனக்கே இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ அதோட கான்செப்ட் தான் வந்து we are gonna discuss here. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி வந்து இந்தியால இருக்காங்க. லெட்ஸ் சே நீங்க அப்ராட்ல ஒர்க் பண்றீங்க. உங்களோட ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்தியால ரெசிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாரி சிச்சுவேஷன்ல உங்களோட கம்பெனி ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கான கவரேஜ் தரலாமே தவிர்த்து, உங்களோட ஃபேமிலிக்கான கவரேஜஸ் குடுக்கறது கிடையாது. அண்ட் தேர் ஆர் மெனி பீப்பிள் ஹூ ஆர் அப்ராட் ஹூ ஹஸ் லெஃப்ட் தியர் ஃபேமிலி இன் த கண்ட்ரி அண்ட் தென் அவங்க மட்டும் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து தே ஷுட் ஹாவ் அ பேக்கப் அண்ட் like perfect protection for their family by having an accurate insurance. Like it is a mandatory thing for them to have a health insurance because அவங்களே கூட இல்ல ஐ மீன் அவங்க கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க டக்குனு அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அதை பில் பண்றது இட்ஸ் சம்திங் விச் இஸ் மோர் நெசசரி. இட் இஸ் நோவேர் லைக் அ லக்ஸரி திங் பட் இட் இஸ் அ நெசசரி திங். அண்ட் சே இப்போ நீங்க வந்து லைக் நீங்க வந்து ஃபாரின்ல இருக்கீங்க அண்ட் அகைன் உங்க ஃபேமிலியோட நீங்க ஃபாரின்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அண்ட் தென் யூ ஆர் பிளானிங் டு செட்டில் இன் இந்தியா. நீங்க லைக் யா ஐ எம் டெம்பரரிலி ஹியர் அஸ் அன் என்ஆர்ஐ ஐ எம் நாட் கோனா லைக் ரெசைட் தேர் ஃபார் லாங்கர் ஸ்பேன். நான் எப்படியும் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்தியா தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யூ ஷுட் ஹாவ் அன் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. வை பிகாஸ் இஸ் தட் நீங்க இந்தியா வர்றப்போ நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு 22 இயர்ஸ் நீங்க யங்கா இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா எஸ் இட் இஸ். வை பிகாஸ் அந்த டயத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸும் இருக்காது அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த ப்ராசஸும் முடிஞ்சிடும். இதுவே நீங்க ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கிறப்போ இன்சூரன்ஸ் எடுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்குன்னு சொன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு டேக் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் இட்செல்ஃப். ஸோ கம்ப்ளீட்டா எடுக்கவும் முடியாது அந்த டயத்துல. ஸோ நெய்தர் யூ வில் ஹாவ் அ கம்பெனி கவரேஜ் பிகாஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனி விட்டு வெளியவும் வந்திருக்கீங்க அண்ட் இங்க வந்து புதுசா எடுக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தட் இஸ் வை பேரலா உங்களுக்கு என்னதான் கம்பெனில ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியால உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கும் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது இஸ் ஹைலி ரெக்கமெண்டபிள். அண்ட் யா ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இந்தியால அசர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல you will have many property and sometimes there will be people to look after it and sometimes there will not be people like நீங்க டைரக்டா வந்து லுக் பண்றது இல்ல. நீங்க ஒன்ஸ் இன் வெல்ல நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாச்சும் ஒரு லைக் இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் இட் கேன் பி ரிஸ்கியர் அப்படிங்கும் போது உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நீங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது இஸ் அட்வைசபிள் பிகாஸ் யூ ஆர் நாட் தட் பர்சன் டிரெக்ட்லி சீயிங் ஹவ் யூர் ப்ராப்பர்ட்டி இஸ் யூ டோன்ட் விசிட் ஆஃபன் அப்படின்லாம் இருக்கும்போது உங்க ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இஸ் ரெக்கமெண்டட் திங். அண்ட் இன்கம் டேக்ஸும் வந்து நீங்க வந்து இதுல வச்சு பண்ணலாம். அது என்னங்க லேட்டர் செஷன்ஸ்ல வந்து டிஸ்கஸ். ஸோ யூ வில் ஹாவ் மெனி இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ஆல்சோ வைல் ஹேவிங் அ இன்சூரன்ஸ். ஸோ அதுவும் இருக்கு ஒரு என்ஆர்ஐயா நீங்க இருக்கும் போது. பட் மோர் தென் இன்கம் டேக்ஸ் இட் கிரியேட்ஸ் அ ஃபேமிலி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் சேஃப்டி நெட் கொடுக்கும், ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட். ஸோ அதுக்காகவே வந்து வி ரெக்கமெண்ட் ஹைலி டு ஹாவ் அன் இன்சூரன்ஸ். இல்லையா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா ஐ மீன் அகெயின் ஃபாரின் பாலிசிஸ் ஒர்க் இன் இந்தியா. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஐ திங்க் யூ கேன் போல் இன் செஷன் ஆர் லைக் யூ கேன் ஜஸ்ட் லீவ் யுவர் சஜஷன்ஸ் ஆர் உங்களோட ஒப்பீனியன் இன் கமெண்ட் ஸோ தட் வி கேன் ஹாவ் அ என்கேஜிங் செஷன். அண்ட் யா மிஸ்டர் சதீஷ் ஹஸ் texted no depends on policy. Some insurance have tie up with Indian providers. Exactly. So பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நீங்க என்ஆர்ஐ எடுக்கும் போது தெர் ஆர் சம் கம்பெனிஸ் விச் அஷ்யூர்ஸ் உங்களுக்கு குளோபல் கவரேஜ் இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கும். லைக் சே உங்களோட கம்பெனி பாலிசிஸ்லேயே வந்து குளோபல் கவரேஜ் இருக்கலாம். அது எல்லாமே வந்து எப்போ வரைக்கும் ஒர்க் ஆகும்னா நீங்க அந்த கம்பெனியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கவரேஜ் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் யூஆர் அவுட் ஆஃப் த கம்பெனி யூ வில் ஹேவ் நோ இன்சூரன்ஸ். அண்ட் எகைன் நீங்க என்ஆர்ஐ இருக்கும் போது அங்கேயே ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆறீங்க அப்படின்னா அந்த டயத்துல இப்போ நாங்க ஆர்ஐ ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ்க்குமே நாங்க சொல்றதும் வந்து இது அது வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில தே வில் ஹாவ் அ இன்சூரன்ஸ் ஃபார் லைக் 5 lakh இருக்கலாம். அந்த அதர் கம்பெனி தட் தே ஆர் கோயிங் தே வில் ஹாவ் ஒன்லி 3 lakhs. அந்த கவரேஜ் வேல்யூஷனே வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு பிரைவேட்டா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது வில் ஹெல்ப். லைக் பேசிக்கா வந்து அதோட ஃபோக்கஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவரேஜ் வந்து உங்க கம்பெனியால கொடுக்க முடியல அப்படிங்கிற போது உங்களோட இண்டிவிஜுவல் பாலிசி வந்து உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கணும் உங்களோட ஃபேமிலிக்கு. சிவகுமார்
Sir, yes, sir. It works depending on policy and again depending on policy clause also. இப்போ நீங்க வந்து நீங்க என்ஆர்ஐயா அங்க ரிசைட் பண்ணிட்டு நீங்க இந்தியால வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஐ மீன் இன்சூரன்ஸ் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இட் ஒர்க்ஸ். பட் நீங்க என்ஆர்ஐல இருந்து நீங்க ஆர்ஐயா மாறினதுக்கு அப்புறம் உங்களோட என்ஆர்ஐ பாலிசி வந்து கவரேஜ் கொடுக்குமான்னு கேட்டா ஆக்சுவலி நோ. ஸோ திஸ் இஸ் த திங், there are differences. So yeah. இப்போ லெட்ஸ் சி ஆன் ஹவு டு பிளான் யுவர் இன்சூரன்ஸ். ஸோ நீங்க ஒரு என்ஆர்ஐ இருக்கீங்க அண்ட் தென் யூஆர் பிளானிங் டு செட்டில் பேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி பிளான் பண்ணும், என்ன மாதிரி விஷயத்த நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி we will discuss on what are all the insurance and என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத we will just see. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் there are two main categories. ஒன்னு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் there are many types. This is few types which is mentioned, and yeah, there are much more. So life insurance கீழ வந்து பாத்தீங்கன்னா term insurance, endowment plans, money back policy which is like return of premium or something like that, and ULIP obviously. And general insurance வந்து பாத்தீங்கன்னா health, professional, which is like professional indemnity is something where both is like உங்களோட நீங்க அஃபிஷியலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு let's say for example இப்போ இந்த டாக்டர்ஸ் ஆர் எனி லாயர்ஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஷன்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை விளைவிக்கிற மாதிரி let's say நீங்க ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் எனக்கு வந்து ஓகேவா இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா they will take it to the court and then they have to deal it legally. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கறது தான் இந்த இன்சூரன்ஸ் இருக்கு. அண்ட் அகைன் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் இஸ் லைக் இட் கவர்ஸ் ஆல் யூர் மோட்டர் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். டிராவல் வந்து நீங்க ரெசிடென்சியல் இன்சூரன்ஸா இருக்கிறவங்க வந்து அப்ராட் போறப்போ அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு டிராவல் மேக்ஸிமம் ஸ்விட்ச் பண்ணுவோம். அண்ட் ஃபார் பீப்புள் ஹூ இஸ் இன் என்ஆர்ஐ அண்ட் ஆப்வியஸ்லி யூ வில் பி டிராவலிங் ஃப்ரம் தேர் டு சம்வேர் எல்ஸ், லைக் நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் அங்கிருந்து நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் இட் இஸ் அ மேண்டேட்டரி திங் ஃபார் யூ டு ஹேவ் டிராவல் இன்சூரன்ஸ். அண்ட் ரீசென்ட்லி there are many flight accidents happening and we are seeing more users related to that. Right? So and அது நடக்கும்போது there are some let's say ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஃபிளைட் வந்து இட் ஹேட் அ டைம் டேக்கிங் டிலே, அதாவது இந்த டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆகல, ஏன்னா அது ஸ்டார்ட் ஆனவுடனே இன்ஜின்ல ஃபால்ட்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் இட் பேக். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கூட இருக்கு. ஸோ அது வந்து எப்படி ஆகும்னா அந்த மாதிரி இஷ்யூலாம் கிரியேட் ஆகும்போது யூ வில் மிஸ் எனி கனெக்ஷன் ஃபிளைட். நீங்க அடுத்த ஒரு ஃபிளைட் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் அகைன் அ லாஸ் ஃபார் த பர்சன். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்றதுக்காக அந்த டிராவல் இன்சூரன்ஸ் ஹோம் அசைஸ் லைக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ உங்க ஏஜ் கேட்டகரிக்கு என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 0 to 80 ஒரு ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஃபார் அந்த ஹோல் லைஃப் ஸ்பேன் வில் ஹாவ் அ ஆப்ஷன் ஆஃப் ஹேவிங் whole life insurance and which is not like maximum required. And endowment is where நீங்க savings இந்த மாதிரி பண்றது, insurance plus savings அந்த மாதிரி. And the third is ULIP. ULIP வந்து it has major concerns where let's say அதுல வந்து நிறைய terms and conditions இருக்கு where you will have 5 years of lock-in period and then you end up being I mean under insured. நீங்க வந்து let's say ஒரு 50 lakhக்கு or 25 lakhsக்கு you will end up paying a higher premium, and where the returns are not actually regulated by SEBI, it is regulated by IRDA. And again இது வந்து இன்சூரன்ஸ் கீழே வந்துறதுனால IRDA தான் இந்த பாலிசிஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. அண்ட் அதில் அவங்க என்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கிறதே வந்து IRDA வச்சுதான், ஐ மீன் இட் இஸ் நாட் மானிட்டர்ட் பை செபி. செபியோட ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே நம்ம வந்து இது பண்ணாதான் அதில் ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் இருக்கா இல்லை அதை எப்படி ஆகும் அப்படின்றத வந்து we will be able to have a clear picture on it. And IRDA has also specifically said that இந்த மாதிரி நீங்க வந்து இந்த யூலிப் பிளான்ஸ்லாம் ஆஃப் பண்றீங்க, கிளைண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஹைலி ரெக்கமெண்டட் டு ஷோ த ரிட்டர்ன்ஸ். இது எவ்வளவு வரும் அப்படிங்கிறத எக்ஸ்ஐஆர் கேல்குலேஷன்ஸ் இல்லை சிஏஜிஆர் போட்டோ நீங்க வந்து காட்டணும் அப்படிங்கறது வந்து அவங்க இம்போஸ் பண்றாங்க. பட் நாட் ஆல் த கம்பெனிஸ் ஆர் டூயிங் இட். பட் யா, ஸோ இது வந்து வி டோன்ட் ரெக்கமெண்ட் இட் அட் ஆல் பிகாஸ் இட் ஹாஸ் more like எப்படி சொல்றது, you don't have liquidity in the money that you're putting in, and then the returns is again very less comparatively. இப்போ நீங்க நார்மலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா அசம்ஷன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12% இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல நீங்க மேக்ஸ் வந்து ஒரு
8 to 9% அந்த மாதிரி தான் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து யூலிப் இஸ் நாட் அ வெரி குட் பிளான் நாட் டு ஹேவ், விச் ஆப்வியஸ்லி வி டோன்ட் ரெக்கமெண்ட் இட் ஹியர் ஆல்சோ. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து இந்த டேர்ம் பிளான். இந்த டேர்ம் பிளான் நீங்க எப்போ எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்களோ அண்ட் தென் டில் யூ எண்ட் யோர் ஒர்க். லெட்ஸ் சே நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ டோன்ட் நீட் அ டேர்ம் பிளான் எனிமோர். பிகாஸ் நீங்க ஒர்க் பண்றதுக்கு வரைக்கும் தான் நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு இன்கம் சோர்ஸ். உங்ககிட்ட வந்து மணி வந்து ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களே ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா யூ வில் பிகம் த டிபெண்டன்ட். யூ வில் நாட் நீட் அ டேர்ம் கவரேஜ் மோர் தென் தட். யா, இப்போ அதுக்கு நான் வந்து 6 இயர்ஸ்க்கு மேல எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட் இஸ் நோவேர் லைக் தட். உங்களோட கெப்பாசிட்டியும் அங்க வந்து ஒரு பிளேஸ் மேஜர் ரோல். லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு 75 இயர்ஸ் வரைக்கும் நான் பே பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னா then that is good. But you shouldn't take your money from your savings and then put it in your term insurance. Let's say 6 என்னோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ பட் லேட்டர் ஆனுக்கு நான் வந்து என்னோட கார்பஸ் வந்து நான் அதை பிரேக் பண்ணி நான் பில்ட் பண்ண கார்பஸை நான் பிரேக் பண்ணி நான் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா தட் இஸ் நாட் சம்திங் குட் ஆர் லைக் அட்வைசபிள். ஸோ அதனால on an average it is highly recommended for a person to start an insurance at term insurance at the age of 22 to 25 அந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க ஸ்டார்ட் பண்றது. 22 பேசிக்லி. ஸோ 22ல இருந்து 25க்குள்ள அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் the maximum that we suggest them to have is like 60 on an average to the extent of 70. There are people who actually wants to look for like 80 and all, but it is like way more you are paying a higher premium rather than an accurate coverage. So that's it. ஒரு 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 ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் பிளான்ஸோ இல்லை இந்த யூலிப்ஸோ ஆர் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பியூர் டேர்ம் பிளானோட 10x ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். யூ வில் நாட் ஹாவ் அ அக்யூரேட். இப்போ 1 crore நீங்க வந்து நார்மலா பிளெயின் டேர்ம் பிளான்ல லெட்ஸ் சே ஒரு 1 crore ஒரு 23 years adult வந்து if he is paying a premium for ஒரு 8,000 or 10,000 கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி ஐம் கிவிங் அப் ஃபிகர்ஸ். ஸோ அவங்க அந்த ரேஞ்சில் கட்டுறாங்க அப்படின்னா இதே வந்து அவங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான்ல போடுறாங்கன்னா அதை விட அதிகமாக ப்ரீமியம் கட்டுவாங்க. வேர் த கவரேஜ் இஸ் சேம் அண்ட் தென் கன்சிடரிங் த இன்ஃபிளேஷன் ஓவர் அ ஸ்பேன் நீங்கள் வந்து ஒரு 30 years கழிச்சோ 40 years கழிச்சோ அதே வேல்யூ உங்கள் கைக்கு ரிட்டர்ன்ஸ்ல வரும்போது நீங்க 10,000 கட்டிருக்கீங்க, 10,000 40 வருஷத்துக்கு கழிச்சு அது உங்களுக்கு அதே வேல்யூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அண்ட் இட் ஆக்சுவலி பிகம்ஸ் நல்லிஃபைட் அந்த டயத்துல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, நீங்க அதுல வந்து பியூர் டேர்ம் ஆஃப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை யூ கேன் இன்வெஸ்ட் அண்ட் தென் யூ கேன் க்ரோ யோர் மணி அண்ட் அகெயின் இட் கேன் பி அட்ஜஸ்டட் டு இன்ஃபிளேஷன் விச் கேன் பி யூஸ்ட் இன் ஃபியூச்சர், ரைட்? ஸோ அதனாலதான் வந்து நம்ம எப்பயுமே வந்து and I thought we suggest to take only term plan, like pure term plan without having any other features of like return of premium or endowment ULIP இந்த மாதிரி எதுவுமே நம்ம சஜஸ்ட் பண்றது இல்லை. அண்ட் இது வந்து எசென்ஷியல்ங்கிறனால தான் வந்து சஜஸ்ட் பண்றோம். யா, ஒரு ஸோ வந்து இப்போ வந்து நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் யுவர் இன்சூரன்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் சீக்கிங் ஃபார் எனி அசிஸ்டன்ஸ் ஆர் ஹெல்ப் யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் அண்ட் வி ஆர் ஹியர் அண்ட் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் ஆல்சோ. இல்லை உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்காக ஒரு பாலிசி இருக்கு, ஹெல்த்தோ டேர்மோ வாட் எவர் இட் இஸ், அண்ட் தென் யூ வாண்டட் டு கெட் இட் ரிவ்யூட். சரி, எனக்கு இந்த கவரேஜ் சஃபிஷியண்டா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ அண்ட் ஐ ஜஸ்ட் ட்ராப் அ மெசேஜ் இந்த ஷேர் பாக்ஸ்ல. நான் வந்து என்னோட மெயில் ஐடி, அஃபிஷியல் மெயில் ஐடி அண்ட் தென் என்னோட ஃபோன் நம்பரும் நான் தரேன். ஸோ நீங்க வந்து அதுல யூ கேன் ஜஸ்ட் ஐ மீன் கனெக்ட் வித் மீ. ஓகே, ஐம் ஜஸ்ட் ட்ராப்பிங் தி மெசேஜ். Okay, exactly. So like Soma has dropped a message stating insurance is not an investment, and that is 100% true. People often confuses their investments with insurance, considering that insurance போடுறதுல எனக்கு என்ன லாபம், நான் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ புட்டிங் இன் சோ மச் ஆஃப் மணி அப்படின்றதான் வந்து அவங்களோட மைண்ட்ல இருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி நாட் அட் ஆல் ட்ரூ. ஸோ இதை நீங்க வந்து எப்போ வந்து இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தனித்தனின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு பாக்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு வந்து அதுக்குள்ள என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுலாம் you will come to know. Like there are many hidden things under insurance. இன்சூரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா லைக் இட் ஆல்சோ கம்ஸ் வித் ஹிடன் சார்ஜஸ். நீங்க வந்து அந்த ஃபண்ட் வேல்யூக்கு சார்ஜஸ் இருக்கு அண்ட் நிறைய விஷயங்கள் உள்ள வந்து ஹிடனா இருக்கு. Okay, this is my official mail ID and then you can also reach out to me via this contact number also. Okay, and yeah,
ஸோ அடுத்து வந்து as I said, நீங்க வந்து மஸ்ட் ஹாவ்ல வந்து யூ ஷுட் ஹாவ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து நீங்க நார்மலா ஒரு டேர்ம் பிளெயின் டேர்ம் எடுத்துக்கணும், which also act as a risk management tool. And health insurance and critical illness, these are all the major mandatory thing you wanted to have an insurance. இதை தாண்டி வந்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா there are many. பட் நீங்க வந்து மஸ்ட் ஹாவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா your term and then your health. And if you have not opted for a critical illness with your term plan, then go with the individual critical illness coverage also, right? So health insurance வந்து எடுக்கும் போது what are the main things that you have to see ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, your plan should come without a copay. கோபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாம ஒரு பிளானை நீங்க வந்து எடுக்கணும். அதே மாதிரி உங்க பிளான்ல வந்து ரூம் ரெண்ட் லிமிடேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சம் ஷார்ட் தான் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை வந்து பர் டேக்கு இவ்வளோதான் நாங்கள் கொடுப்போம், சே பர் டேக்கு ஒன்லி 10,000 இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்களா, இல்லை லைக் ஒன்லி சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம் இஸ் கவர்ட், ஆர் வந்து அதில் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இல்லை ரூம் பொறுத்த வரைக்கும் டியூலெக்ஸ் ரூம், சூட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள்ஸ் இருக்கு. ஸோ சூட் ரூம் அண்ட் above இஸ் நாட் மேஜர்லி கவர்ட் பை மெனி பாலிசிஸ், பட் டியூலெக்ஸ் ரூம் வரைக்கும் வந்து நார்மலாக எல்லா பிளான்ஸ்லையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதில் லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம ரூம்ஸ் மட்டும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் தென் ஆல் யோர் மெடிக்கல் பில்ஸ் கம்ஸ் வித் காஸ்ட் ஆஃப் யோர் ரூம் தட் யூஆர் ஆப்டிங் ஃபார். லெட்ஸ் சே நீங்க ஒரு சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம்ல எடுத்து நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கும் டியூலெக்ஸ் ரூம்க்கு எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கும் ஒரு காஸ்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து பர் டேக்கு வந்து 10,000 வந்து சிங்கிள் பிரைவேட் ரூம்க்கு நீங்க பே பண்றீங்க. அண்ட் 4 days நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, 40,000 பில்ஸ். அண்ட் அதே டியூலெக்ஸ் ரூம்ல இருக்கீங்க, பர் டேக்கு வந்து 20,000 பில் போடுறாங்க, 4 daysக்கு வந்து 80,000 பில். யூ திங்க் லைக் ஒன்லி 40,000 இஸ் டிஃபரன்ஸ், ரைட்? லைக் ஐ கேன் பே அவுட் ஆஃப் மை பாக்கெட் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் த சேம். லைக் அந்த 50% தான் வந்து கேப்பிங்கா ஆயிடும். ஸோ நாங்க சிங்கிள் பிரைவேட் ரூம்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா 10,000 தான் நாங்க கொடுத்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தான் இந்த ரூம் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவரால் பில் வந்து லட்சே ஒரு 2 lakh வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 2 lakh ஃபுல்லா செட்டில் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் பிரைவேட் ரூமுக்கு நீங்க ஆப் பண்ணியிருந்தா அப்போ அந்த பில் எவ்வளவு வந்திருக்கும், 1 lakh தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரேஞ்ச்ல என்ன வேல்யூ வருதோ அதை மட்டும் தான் அவங்க கவரேஜ் கொடுப்பாங்க. நாட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் தட் ஹஸ் பீன் டன் ஃபார் ஹாஸ்பிட்டலைசேஷன் வில் பி கவர்ட். அண்ட் டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு வந்தா நான் இவ்வளவுதான் கவர் கொடுப்பேன், கேட்ராக்ட் வந்தா இவ்வளவுதான் கவர் கொடுப்பேன். நீங்க வந்து சம்மர்ஷியல் வேல்யூ வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா நான் வந்து கேட்ராக்ட் சர்ஜரிக்கு இது வேற தான் கவர் கொடுப்பேன். ஒரு தைராய்டு ட்ரீட்மெண்ட்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 40,000 தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா தட் இஸ் அ பிக் நோ ஃபார் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் அ பிளான் which has no disease based sublimits and also which comes with same person க்கு same disease. அதாவது let's say typhoid or சம்டைம்ஸ் இந்த டெங்கு மாதிரி இருக்க டிசீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இயர்ல ரிப்பீட்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அதே மாதிரி ரிப்பீட்டேஷன் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆறாங்க ஒரே பர்சன் அப்படின்னு சொன்னா அப்பயும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஷுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் த கவரேஜ். அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கிற பிளான்ஸா நீங்க பார்த்து ஆஃப் பண்ணுங்க இல்லையா? ஒரு என்ஆர்ஐயா நீங்க என்னெல்லாம் பிளான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டேர்ம் பிளான் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் பிளான்ஸ் இஸ் not something which we preach. Again, term plan is more than sufficient. And இதை நீங்க எப்ப எடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க என்ஆர்ஐ இருக்கிறதுனால நீங்க எப்போ இந்தியாவுக்கு வரீங்களோ, இந்தியாவில நீங்க வந்து let's say நீங்க ஒரு 2 months or 3 months நீங்க ஸ்டே பண்ற பிளான் பண்றீங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் த ப்ராசஸ் when you are reaching India. ஐ பிகாஸ் இஸ் தட் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அப்ராட்ல இருக்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் கொடுத்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இருந்து ப்ரீமியம் பேமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் டு கெயின் ஆல் த ஜிஎஸ்டி அண்ட் everything. So but then இதுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணி ஆகணும். லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இட் இஸ் நாட் சம்திங் மேண்டேட்டரி, பட் ஃபார் டேர்ம் இன்சூரன்ஸ் இட் இஸ் அ மேண்டேட்டரி திங். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து இந்தியாவில் இல்லாத பட்சத்துல தே வில் நாட் பி ஏபிள் டு ப்ராசஸ் இட். அண்ட் சில கண்ட்ரீஸ்ல வந்து தே வில் ஹாவ் அ டைப் சென்டர்ஸ் ஆல்சோ. அண்ட் அந்த மாதிரி இருக்க கண்ட்ரீஸ்ல நீங்களா போய் தான் டெஸ்ட் எடுத்துக்கணும். அண்ட் தென் த காஸ்ட் வில் நாட் பி பேட் பை த இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் ஓகே இப்போ நான் வந்து தனியா நான் வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து ஐ மீன் ஐ ஹவ் டேக்கன் சம் டெஸ்ட், வில் த கம்பெனி அக்செப்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோ. நீங்க 2 நாள் முன்னாடி நீங்க டெஸ்ட் எடுத்து வந்து திஸ் இஸ் த டெஸ்ட் நீங்க கொடுத்தாலும் த கம்பெனி வில் நாட் அக்செப்ட் வாட் எவர் டெஸ்ட் யூ ஹேவ் டன். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணா தட் இஸ் சம்திங் டு பி வேலிட் அப்படிங்கிறதுனால they will not accept any test conducted by any, like it can be certified labs also, but then அப்படினாலும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
ஸோ நீங்க எப்போ இந்தியா வரது பிளான் பண்றீங்களோ அந்த டயத்துல நீங்க வந்து உங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பிளான் பண்றது வெரி அட்வைசபிள். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க ஏஜோட வச்சு தான் ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். 5 days ஆகும் அதுதான் ஆகும். ஸோ நீங்க எவ்வளவு யங்கா இருக்கீங்களோ அப்பவே நீங்க டேர்ம் போட்டுக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். அண்ட் லைக் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அகைன் இட் இஸ் ஓகே. பட் உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கிறத பொறுத்து லோடிங்ஸ் வரதும் வராம போறதும் அண்ட் இட் இஸ் ஆல் இன் த அண்டர் ரைட்டிங் டீம்ஸ் அண்ட் அவங்க தான் வந்து ஃபைனல் டிசிஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு இந்தியாவிலே இருக்கிறப்போ நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் அ சஃபிஷியன்ட் டைம் டு திங்க் எனி ஆல்டர்னேட்டிவ். இப்போ ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது திங்க் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதனால நீங்க இந்தியா வரதுக்கு பிளான் பண்றப்போ யூ கேன் டேக் அ டேர்ம் பிளான். ஹெல்த் அண்ட் அதர் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியால இருக்க போகும்போது நீங்க ஒரு கம்மியான கவரேஜ்க்கு நீங்க எடுத்துட்டு நீங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போல. ஆர்ஐக்கு நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம்னா ஃபார் ஃபேமிலி ஆஃப் 4 we recommend 20 lakh of coverage. இப்போ இதே நீங்க வந்து என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு அமௌண்ட்டுக்கு சமோஷனா நீங்க எடுத்துக்கலாம். சரி 10 lakh or something நீங்க எடுத்துட்டு நீங்க எப்போ இந்தியாவுக்கு வரீங்களோ அப்போ யூ கேன் இன்க்ரீஸ் த கவரேஜ். பட் நோட் இங்க வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. நீங்க அந்த கவரேஜ்ல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு சீரியஸான கிளைமுமே ப்ராசஸ் பண்ணிருக்க கூடாது. ஸோ இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் டிசீஸ்க்கு நம்ம கிளைம் பண்ணிப்போம். சிம்பிளா எடுத்துக்கலாம். there was one client of us who underwent a pituitary gland ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சம்மர்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நடக்கும். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கலான இல்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க கோத்ரூ படிக்கீங்க அப்படின்னா irrespective of you being an NRI or a residential Indian, you will not be able to increase the coverage. So first check is நீங்க எடுக்கும் போதே ஆப்டிமிஸ்டிக்கான கரெக்டான வேல்யூல நீங்க வந்து எடுத்துக்கிறது அட்வைசபிள். இஃப் நாட் ஸோ நான் என்ஆர்ஐ தானே இருக்கேன் நான் இந்தியா வரப்போ பார்த்துப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரியும் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் பர்சனல் ஆக்சிடென்ட். ஸோ பர்சனல் ஆக்சிடென்ட் வந்து நீங்க வெளியூர்ல இருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற கவர். அண்ட் எனி treatment or anything that is happening only due to accident will be covered in this. And critical illness பொறுத்த வரைக்கும் again any stroke, heart attack or cancer இந்த மாதிரி எந்த சில விஷயங்கள் வந்து it will be covered in critical illness. And again indemnityக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒரு ஐடென்டிட்டிக்கு இல்லை வந்து உங்களோட ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் விளைவிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்க வந்து லைக் இஃப் யூஆர் லைக் பேசிக்கலி இதெல்லாம் யாரை எடுத்துக்கலாம் சொல்லி கேட்டீங்கன்னா அட்வொகேட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஆர் எனி அதர் கன்சல்டன்சி பீப்புள் ஆர் ஏஜென்ட் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து இதை எடுத்துக்கலாம். அண்ட் மோட்டார் இன்சூரன்ஸ் இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் யூ டு ஹேவ் தேர். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நீங்க அங்க மோட்டார் வச்சுருக்கீங்கன்னா அங்க எடுத்துக்கிறதும் அட்வைசபிள். நீங்க ஆராயா மாறும்போது இங்கேயும் மாற்றிக்கிறது அட்வைசபிள். டிராவல் நீங்க உங்களோட கண்ட்ரில இருந்து இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்க்கு போறப்போ நீங்க எடுத்துக்க வேண்டியது ப்ராப்பர்ட்டி இந்தியால வச்சிருக்க உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்க வேண்டியது. எஸ். ஸோ இப்போ வந்து வில் சி ஜிஎஸ்டி வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களோட என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து ப்ரீமியம் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும். நீங்க மற்ற அக்கௌண்ட்ல வந்து ப்ரீமியம் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் கெட் த ஜிஎஸ்டி பேக். ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பண்றது இட்ஸ் அ ப்ரூஃப் ஃபார் தெம். அண்ட் தென் இந்த இது வந்து வில் கோ ஃபார் அன் அப்ரூவல். அப்புறம் நீங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவீங்க ஜிஎஸ்டி வேவியர் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து த கம்பெனி வில் கோ த்ரூ இட் அண்ட் அதுக்கு நீங்க சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ஆர்ஐயா தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்ஸ் பாஸ்போர்ட்ல வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த மாதிரி இருக்கிறதுனா வந்து நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு ஃபைனலி கன்ஃபார்ம் தட் ஓகே நீங்க என்ஆர்ஐ அப்படிங்கிறதுக்கான ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் as you all know இன்சூரன்ஸ்னாலே வந்து you can claim certain amount, so which is like ATC and ATT ல வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்கு claim process மீன் டாக்ஸ் டிடக்ஷனுக்கு claim பண்ணிக்கலாம். ஸோ அது என்னங்கிறத we will discuss now. ஒரு தான் ATT ATC நம்ம வந்து while you are filing your tax stuff you can also ensure that you put in your insurance also. இது திருப்ப Okay, I think we can close the webinar. Thank you so much everyone for joining. Have a happy weekend. Thank you once again.